பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தமிழகத்தில் 2004ஆம் ஆண்டுக்கு பின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று துவங்க உள்ளது. இப்பணியில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர். கடந்த 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல்கள் அடிப்படையில் வீடு வீடாக சென்று அங்குள்ள வாக்காளர்களுக்கு படிவம் வழங்க உள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுடன் சென்று கணக்கெடுப்பு பணிகளை கண்காணிக்க தேர்தல் கமிஷனால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு ஓட்டுச்சாவடி அலுவலருடன் 12 பூத் ஏஜென்ட்டுகள் வரை செல்ல உள்ளனர். திமுக, அதிமுக பூத் ஏஜென்ட்டுகளுடன் கூட்டணி கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளும் செல்ல உள்ளனர். இவர்களுக்கு தேவையான பணம், உணவு உள்ளிட்டவற்றை கொடுத்து தாராளமாக கவனிக்குமாறு தங்கள் கட்சிகளின் மாவட்ட செயலர்களுக்கு இரு கட்சிகளின் தலைமையும் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சிகள் வட்டாரம் கூறியதாவது: அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் பூத் ஏஜென்ட்டுகளை உற்சாகமாக வைக்க தீபாவளி முதலே திமுக தலைமை கவனிப்புகளை துவங்கிவிட்டது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பூத் ஏஜென்ட்டுகளுக்கு மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களால் சிறப்பு கவனிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை கவனிக்கும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு காலை மதிய உணவு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் செலவுடன் தினமும் 1000 ரூபாய் வரை சம்பளம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. அதிமுக தரப்பில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு 2 வேளை உணவுடன் தினமும் 500 ரூபாய் சம்பளம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உடன் வரும் கூட்டணி கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு உணவு வழங்க 2 கட்சிகள் தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பணிகளை ஒன்றிய, நகரம், பேரூராட்சி, வட்ட செயலர்களிடம் மாவட்ட செயலர்கள் ஒப்படைத்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த கணக்கெடுப்பு பணி 1 மாதம் நடக்க உள்ளதால் பூத் ஏஜென்ட்டுகள் குஷியில் உள்ளனர். அதேபோல் கணக்கெடுப்பு பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் தனியாக கவனிக்கவும் திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க அதிமுகவும் அறிவுறுத்தியுள்ளது என்கின்றனர்.